இப்போ பொதுவாகவே நம்ம அனைவருமே நினைக்கக்கூடிய விஷயம், நம்ம செய்கிற தொழில் நம்ம மகனோ மகளோ செய்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு உழைத்து முயற்சியினால் முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு நிறுவனம் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாமல் இருக்கிறது ஒரு பாதிப்பு தான். அப்போ நல்லா வளர்ந்து விட்ட நிறுவனங்களுடைய தகப்பனாரோ தாயோரோ வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நான் இந்த வளர்த்தி விட்ட நிறுவனத்தை என் பையனோ பொண்ணோ பார்த்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த அமைப்பு வந்து அந்த பையனோட இல்லைன்னா மகளோட ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருந்தால் அவங்க வந்து அந்த அப்பா அம்மாவோட தொழிலை தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். மகனோ மகளோ அந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகனோ மகளோ தகப்பனாருடைய தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த ஏதோ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைவு பெற்றிருந்தாலும் அவங்க வந்து தகப்பனாருடைய தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவாங்க. அதிலே நிறைய வெற்றிகளையும் குவிப்பார்கள்.